பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட கலாக்ஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள சூழலில் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன? வணக்கம். அதாவது கலாக்ஷேத்ரா நடனப்பள்ளி முன்னாள் மாணவி அளித்த பாலியல் தொல்லை புகாரின் அடிப்படையில் முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவை கடந்த ஏப்ரல் 22 நீலாங்கரை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட ஸ்ரீஜித் கிருஷ்ணா தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீஜித் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 28 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படக்கூடிய இந்த விவகாரத்தில் தற்போது மருத்துவ ரீதியாக எதையும் நிரூபிக்க முடியாது எனவும், கைது செய்யப்பட்டதில் இருந்து அவரை காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரிக்கவில்லை எனவும், பாதிக்கப்பட்ட மாணவிகள் பலர் இருப்பதாக கூறப்படக்கூடிய சூழலில் வேறு யாரும் இவருக்கு எதிராக புகார் அளிக்கப்படவில்லை என்றும் வாதிடப்பட்டது. அதே சமயம் புகார் அளித்த பெண் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்கினால் பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் புகார் அளிக்க முன்வர மாட்டார்கள், அதனால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு ஆட்சேபம் தெரிவித்தார். அதே போல காவல்துறை தரப்பில் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு எதிராக மேலும் ஒரு பெண் புகார் அளித்திருக்கிறார். இன்னும் சிலர் புகார் அளிக்க இருப்பதனால அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் விசாரணை நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அதன் பிறகுதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் ஸ்ரீஜித் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.